டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி லேர்னிங் த டே இன் த ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஏப்ரல் 6. ஸோ இதே நாளில் வந்து ஏப்ரல் 6 1919 நமக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் ஒன்று வந்து நம்ம காந்திஜி அவர்களால் துவக்கப்பட்டது. அதுதான் வந்து ரவுலட் சத்யாகிரகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மகாத்மா காந்திஜி என்ன பண்றாரு அப்படின்னா, எஸ் லான்ச் த ஃபர்ஸ்ட் நேஷனல் வைட் நான் வைலன்ஸ் ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் த ரவுலத் ஆக்ட். ரவுலத் ஆக்டுக்கு எதிராக வந்து ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரைக்கை வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, ப்ரொடெஸ்ட் பண்றாரு. அவர் அதை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி, ஹர்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஹர்தால் ஹர்தால் அப்படின்னா வந்து ஸ்ட்ரைக்குன்னு அர்த்தம். So, national-wide non-violent against the Rowlatt Act. And also he opposed the Black Act. Black Act அப்படின்றது வந்து which will allow the detention without trial. இப்போ ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் காவலில் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ட்ரையல் இல்லாமையே கூட அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணலாம். அதுதான் அந்த பிளாக் ஆக்டோட ஒரு உள்ள அம்சம். ஸோ இதையும் எதிர்த்து வந்து அவர் வந்து இது பண்ணாரு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடந்தது அப்போ அப்படின்னா, ஏப்ரல் 6 1919 அவர் இந்த சத்தியாகிரகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நமக்கு வந்து யூபிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு வந்து வைடாக வந்து கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. அதில் வந்து நமக்கு முக்கியமாக என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த சத்தியாகிரகத்தோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ், ரீசன்ஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ் இது வந்து கேட்பாங்க. ஸோ ரவுலத் ஆக்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் 1919. ஸோ பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்டால இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணப்படுது. இந்த ஆக்டை வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பப்ளிக்கால சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதில் வந்து ஒரு ஜஸ்டிஸ் இல்லாமல் இயற்கைக்கு எதிரான ஒரு ஆக்டாக வந்து இந்த ஆக்ட் வந்து இருந்தது. ஸோ இந்த ஆக்ட் வந்து எங்கே வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ இருந்த அந்த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 18th March 1919 வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பேசிக்காக எதுக்காக பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷனாக தான் வந்து பாஸ் பண்ணாங்க 1915 பை த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட். இது அண்டரில் இந்த ஆக்டை வந்து 1915 வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா, அந்த சமயத்தில் பாஸ் பண்ணது. ஸோ இந்த ஆக்ட் வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன பவர் இருக்கு அப்படின்னா, பவர் டு இம்ப்ரிசன் எனி பர்சன் சஸ்பெக்டட் ஆஃப் டெரரிஸ்ட். அதாவது டெரரிஸ்ட் இவங்க அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்தாவே அவங்கள வந்து நம்ம வந்து கூப்பிட்டு இம்ப்ரிசன் பண்ணிடலாம், அதாவது ஜெயிலில் போட்டுடலாம். எத்தனை வருஷத்துக்குன்னா 2 yearsக்கு, அதாவது வித்தவுட் ட்ரையல், அதாவது கோர்ட்டுக்கே கூட்டிட்டு போகாம கூட அவங்கள வந்து அந்த 2 years அங்கே வந்து டிடென்ஷன் பண்ண முடியும். அதுதான் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்றாங்க இந்த ஆக்ட்ல. ஸோ இது வந்து ஒரு இன்டிஃபைனைட் டிடென்ஷன். ஸோ இது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷருக்காக எடுத்தது அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி, வாரண்டே இல்லாம அரெஸ்ட் பண்ணி அவங்களை ஜெயிலில் வந்து போட முடியும். அண்ட் ஆல்சோ ஜூரிலெஸ் ட்ரையல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜூரிலெஸ் ட்ரையல்ஸ்னா நமக்கு கோர்ட்டுக்கே போக மாட்டாங்க, அவங்கள சந்தேகப்பட்டா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் கன்விக்டட் பீப்புள் யார் யாரெல்லாம் அரெஸ்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னா, அவங்க செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரிலீஸ்க்கு வந்து பே பண்ணணும். அதே போல் அவங்க இந்த பொலிட்டிக்கல் ரீதியாவோ, அரசியல் ரீதியாவோ, மத ரீதியாவோ, எஜுகேஷனல் ரீதியாவோ இது எதுலேயுமே வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்திருக்கணும். ஸோ ரவுலட் ஆக்ட் வந்து முக்கியமாக வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், அதாவது பத்திரிகை துறையோட ஃப்ரீடத்தை வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து முடக்குச்சு.
ஸோ நிறைய இந்தியன் மெம்பர்ஸ் ஆஃப் த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இந்த பில்லை வந்து அப்போஸ் பண்ணாங்க. இந்த பில் வந்து வேண்டாம், அப்படி இல்லை, தேவையில்லை, இது இது டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணாங்க. ஆனாலும் இந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதுல வந்து என்ன வந்து எதனால இவ்வளோ பெரிய பவர் இவ்வளோ பெரிய பவர் அவங்க எடுத்தாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அது வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டிங் டைம் அது. அந்த சமயத்துல இது வந்து ஒரு இதுவா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த போலீஸுக்கு வந்து நிறைய பவர் வந்து இதனால கிடைச்சது. ஸோ அப்போ என்னன்னா இதை வந்து அப்போ இருந்தவங்க இப்படிதான் சொல்லிட்டு சொல்லுவாங்க, நோ அப்பீல், நோ வக்கீல், நோ தலீல். அதாவது எதுவுமே கிடையாது, இவனை வந்து தீவிரவாதி நான் வந்து சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டர்ல அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட முடியும். அதனால போலீஸ்க்கு வந்து நிறைய பவர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்தியன் லீடர்ஸும் இதை வந்து இந்த ஆக்டை வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஆனா வந்து அந்த கவர்மெண்ட், பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அது வந்து இது பண்ணல. ஸோ காந்திஜி என்ன நினைச்சாரு அப்படின்னா, இது ஒரு கான்ஸ்டியூஷனல் மெஷர்ஸா எடுத்துட்டு போனாதான், இதை வந்து நேஷனல் வைட் ஸ்ப்ரெட் பண்ணாதான், இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாதான் இதை வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பெயர் கொடுக்குறாரு. அப்பதான் இது கொடுக்குறாரு. ரவுலட் சத்தியகிரகான்றத வந்து April 6, 1919 வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இங்க ஹர்த்தால் அப்படின்றது வந்து நத்திங் பட் ஸ்ட்ரைக். அந்த டைம்ல ஸ்ட்ரைக்கை பிகின் பண்றாங்க. ஸோ இதுல யார் யார் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணமோ அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து எப்படி எடுத்தாங்க பார்த்தாங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ violent classes in many parts of the country, including various parts. சக்சஸ்ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் நடந்தது நமக்கு அப்படின்னு பார்த்தா, டெல்லி, பஞ்சாப் அண்ட் ஃபியூ அதர் பிளேசஸ்ல வந்து நடந்தது. ஆனா வயலன்ஸோட அது நடந்தது. ஸோ இதனால வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியே ஏற்பட்டுச்சு. ஸோ டெல்லி, பஞ்சாப் அண்ட் சில பிளேசஸ்ல வந்து இது வந்து வயலண்டா வந்து எடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால வயலண்டா இது வரவும் என்னாச்சுன்னா, இந்த ஸ்ட்ரைக்கை வந்து காந்திஜி அவர்கள் வந்து நிறுத்தி வச்சுட்டார், சஸ்பெண்ட் பண்ணிட்டார், வேண்டான்னு சொல்லிட்டு. அதுவும் பர்டிகுலரா வந்து பஞ்சாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இதுவா போச்சு. ஸோ அதுல வந்து 2 காங்கிரஸ் லீடர்ஸ், டாக்டர் சத்யா பால் அண்ட் டாக்டர் சைஃபுதீன். ஸோ இவங்க 2 பேரும் இந்த பஞ்சாப்ல நடந்த இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள. ஸோ இந்த பஞ்சாப் ஃபுல்லா நிறைய வந்து ஆர்மிஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஜாலியன் வாலாபாக் மஸ்கரே தெரியும் இல்லையா? அமிர்தசரஸ்ல வந்து 13 ஏப்ரல் 1919 இதுக்கப்புறம் தான் நடந்தது அது. ஸோ அந்த பீப்புள் வந்து ஒரு இடத்துல கேதர் ஆகி அந்த கார்டன் மாதிரி இருக்கும், அதுல வந்து இருப்பாங்க. அந்த பாய்சாகியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து இந்த 2 லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க பஞ்சாப்ல. ஸோ அதை வந்து அரெஸ்ட் பண்ணவர் யாருன்னா கொலனல் ரெஜினால் டயர். ஸோ இவர் வந்து அவரோட படைகளோட வந்து அங்க வந்து ஒரு வார்னிங்கும் கொடுக்காம ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. ஸோ அப்போ நிறைய பேர் இதுல வந்து இறந்துருவாங்க. கிட்டத்தட்ட அக்கார்டிங் டு த அக்கௌண்ட் 1500 பீப்புள் அந்த ஒரு நாள் மட்டும் இறந்துட்டாங்க இதை சுட்டதுனால. ஆனா இதோட அதிகம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் இதுல சொல்றாங்க. ஸோ அந்த சமயத்துல தான் வந்து மார்ச் 1922 த ரவுலட் ஆக்ட் அண்ட் 22 அதர் ஆக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரிப்பீல் பண்றாங்க, நிறுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரவுலத் ஆக்டோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, நமக்கு மெயின்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.